140 GSM பேப்பர். இன்றைக்கி இந்த பேப்பரில் தான் நம்ம வந்து ஒரு ஆர்ட் பண்ண போகிறோம். இது வந்து 25 பைசே காயின் மாதிரி தான் அந்த சைஸில் எடுத்திருக்கேன். டிஷ்யூ வேண்டாம். நான் டிஷ்யூ யூஸ் பண்ணதுனால அது வந்து நடுவிலே டிஷ்யூ கிழிஞ்சிருச்சு. ஸோ வந்து ஒரு ஓல்டு கிளாத் இல்லைன்னா அந்த வெட் வைப்ஸ் அது யூஸ் பண்ணிக்கோங்க. எதுக்காக இந்த டெக்னிக் அப்படின்னா, மர்ஜ் பண்ணுறதுக்கோ கலர் வந்து ஷேட்ஸ் வந்து தனியாக பண்ணுறதுக்கு வந்து கஷ்டப்பட வேணாம். நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இதில் வந்து பண்ணிடலாம். ஸோ லைட் பர்பிள் அப்புறமேலு டார்க் பர்பிள், ஸோ ஐ மீன் வயலட் அண்ட் லைட் லாவெண்டர். ஸோ இது ரெண்டும் தான் எடுத்து வந்து அங்கங்கே தொட்டு வந்து இந்த மாதிரி கிரேப்ஸோட ஷேப்ஸை வந்து வச்சுக்கோங்க. ஸோ நல்லா வந்து ரியலிஸ்டிக்காக தெரியறதுக்காக அந்த ஒயிட் லைன் சைடில் போட்டிருக்கேன். அந்த லாவெண்டர் கலர் வச்சு ஒரு ஃப்ரூட்டோட கீழேயும் வந்து லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ இன்னும் வந்து அது என்ஹான்ஸ்டாக தெரியும். கிரேப்ஸோட லீவ்ஸ் வந்து வரைகிறதுக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் சும்மா இந்த மாதிரி கர்வ்ஸாக போட்டுட்டு அதுக்கப்புறம் கடைசியில் வந்து அதோட எட்ஜஸை வந்து ஷார்ப்பனாக நீங்கள் வரைஞ்சி ட்ரை பண்ணிங்கன்னா அதோட வந்து அந்த நேச்சுரல் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். இந்த ஆர்ட்டுக்கு வந்து நான் இந்த மாதிரி கட் அவுட்ஸாக வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு 4-5 கட் அவுட்ஸாக எடுத்துகிட்டு க்ரீன் கலர் வந்து நான் வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒயிட் கலரில் நான் வந்து உள்ளே வந்து வெயின்ஸ் கொடுத்துட்டேன். இந்த கிரேப்ஸோட கொடி வந்து சைடில் வந்து வரைஞ்சிக்கோங்க. இன்னும் க்யூட்டாக காட்டுறதுக்கு வந்து லீவ்ஸை வந்து ஃபுல்லாக ஒட்டாமல் சென்டரில் மட்டும் லைட்டாக ஒட்டிடுங்க. அப்போ கொஞ்சம் எம்போஸ்டான லுக்கில் வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.